எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்பாட்டாளருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த அமர்வு ஒரு வரலாற்று வரைவியலோடும் மானுடவியலோடும் தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அமர்வாக நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் இந்த இடத்துல இப்போ நம்மோடு உரையாற்றுவதற்காக பேராசிரியர் ஸ்டீஃபன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பேராசிரியர் ஸ்டீஃபன் அவர்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகச்சிறந்த கல்வியாளர்களுள் ஒருவர். ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு காலமாக தமிழில் நாட்டார் வழக்காற்றியல் புலத்திலும் நாட்டார் வழக்காற்றியல் புல தரவுகளை அடிப்படையாக கொண்டு இனவரவியலை உருவாக்குவதிலும் அந்த இனவரவியலினுடைய தரவுகளை அடிப்படையாக கொண்டு மானுடவியல் ஆய்வுகளை நிகழ்த்துவதிலும் தலை சிறந்த மிக முக்கியமான சில அறிஞர்களுள் பேராசிரியரும் ஒருவர். இந்த வரலாற்று உருவாக்கத்திற்கு முன்பு ஒரு சமூகம் எவ்வாறு தன்னுடைய வரலாற்றை கட்டமைத்து கொண்டுள்ளது என்பதை நாம் ஒரு 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 விரிவான பார்வையை நாம் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இந்திய சமூகம் என்பது ஒரு ஒரு மிக பன்மைத்துவம் நிறைந்த ஒரு சமூகம். இந்த பன்மைத்துவம் நிறைந்த இந்த சமூகத்தை குறித்த வரலாற்றை உருவாக்கியவர்கள் அதை ஒரு ஒருமித்த சமூகமாக, ஒரு ஒற்றை வழிமுறை கொண்ட ஒரு சமூகமாக கட்டமைப்பதில் மிக தீவிரமாக செல்வாக்கு செலுத்தி வரலாற்றை உருவாக்கி வந்திருக்கின்றனர். குறிப்பாக முதலாக இந்திய வரலாற்றை உருவாக்கிய காலனிய வரலாற்று எழுதுமுறையும், இந்த காலனிய வரலாறே இல்லாத ஒரு சமூகத்துக்கு தாங்கள் தான் வரலாறு உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்கின்ற தன்மையோடு அவர்கள் உருவாக்குகின்ற அந்த தன்மையிலும், அல்லது காலனிய வரலாற்றுக்கு எதிராக அதை மறுத்து அல்லது அதை விமர்சனபூர்வமாக அணுக வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட தேசிய வரலாறு என்பதும் கூட ஒரு ஒற்றைமயப்பட்ட இந்திய சமூகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக அல்லது ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டு தரவாக கொண்ட ஒரு நிலைக்கலனாக கொண்டு உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்னால் உருவாக்கப்பட்ட மார்க்சிய வரலாறும் சரி, அந்த இவற்றை ஒரு வர்க்க அடிப்படையில் அணுகுவதை தவிர இங்கு ஒரு பரந்துபட்ட பன்முகத்தன்மை கொண்ட மொழி பன்மையும் பண்பாட்டு பன்மையும் நிலவியதை அவர்கள் கவனத்தில் கொண்டதாக தெரியவில்லை. ஆக இந்திய வரலாற்றை உருவாக்கிய இந்த பல்வேறு வரலாற்று முறைமைகளும் கூட இந்த ஒரு சமூகத்தினுடைய பல்வேறுபட்ட சமூக பண்பாட்டு மரபுகளை உள்வாங்காமல் ஒரு ஒற்றைமயமாக்கப்பட்ட, இன்னும் குறிப்பாக சொல்லலாம் சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு சமூக பண்பாடு தான் இங்கு நிலவியது என்றும், இதுதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சமூக வரலாறு என்பதாகவுமே கட்டமைக்கப்பட்ட ஒரு சூழலில் தான் ஒரு சபால்டன் ஹிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற விளிம்பு நிலை ஆய்வுகள் குறித்த ஒரு ஆய்வுகள் மேலெழும்ப தொடங்குகின்றன. இந்த விளிம்பு நிலை ஆய்வுகள் மேலெழும்ப தொடங்குகின்ற அதே காலகட்டத்தில் இங்கு எவ்வாறு நாம் இந்திய பண்பாட்டை ஒரு பன்மைத்துவ பண்பாடு என்று கூறுகிறோமோ அதே போல தமிழ் பண்பாடும் பன்மைத்துவம் நிறைந்த பண்பாடு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கு ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றாக வாழ்கிறது என்றோ அல்லது இந்த தமிழ் சமூகம் என்பது ஒரே ஒரு பண்பாட்டை அடிப்படையாக கொண்டோ என்பது கொள்வதற்கான எந்த விதமான சான்றாதாரங்களும் நம்மிடவே இல்லை. பதிலாக இங்கு பல்வேறு சமூகங்களும் பல்வேறு வாழ்முறைகளை கொண்டுள்ளன, பல்வேறு உணவு பழக்கங்களை கொண்டுள்ளன, பல்வேறு சடங்கு முறைகளை கொண்டுள்ளன, பல்வேறு வழிபாட்டு முறைகளை கொண்டுள்ளன. இந்த சமூகத்தினுடைய பல்வேறு விதமான அந்த பன்மைத்துவம் தான் இன்று நம்முடைய வரலாற்றை உருவாக்குவதற்கான மிக அடிப்படை ஆதாரங்களாக விளங்குகின்றன. அந்த அடிப்படை ஆதாரங்களை முறையாக தொகுத்து முறையாக ஆய்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இன்று நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஆய்வு முறைகள் தான் மானுடவியல் ஆய்வு முறை. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1960களில் பேராசிரியர் தேப்ப மீனாட்சி சுந்தரன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் புலத்தை உருவாக்குகின்றார். இந்த மொழியியல் புலம் உருவாக்குகின்ற காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற பழங்குடிகளை பற்றிய ஆய்வுகள் தொடங்குகின்றன. அவர்கள் மொழியியலுக்கான குறிப்பாக திராவிட மொழிகள் என்கின்ற கருத்தாக்கம் உருவானதுடைய விளைவாக இந்த பழங்குடிகளுடைய மொழிகளை, திராவிட மொழிகள் எந்தெந்த பழங்குடிகள் எல்லாம் பேசுகிறார்கள், அவர்களுடைய மொழிகளை ஆவணப்படுத்தி ஆய்வு செய்வதன் ஊடாக இந்த மொழியியல் ஆய்வுகள் தொடங்கும் போது தமிழகத்தில் இருந்த பழங்குடிகளை பற்றிய ஆய்வுகளும் தொடங்குகின்றன. இந்த பழங்குடிகளை பற்றிய ஆய்வுகள் தொடங்கிய பின்னால் தான் அவர்களுடைய வழக்காறுகளை ஆவணப்படுத்துவதும் அல்லது தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கின்ற கடந்த காலத்தினுடைய வழக்காறுகளை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் திருநெல்வேலி சவேரியர் கல்லூரியில் உருவாக்கப்பட்ட நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வு மையமும்,
பின்னல் பல்வேறு நிறுவனங்களும் இந்த வழக்காறுகளை ஆவணப்படுத்தியும் முதன்மையாக ஒரு பணியை செய்ய தொடங்கின. இதன் பிறகு ஒரு மிக முக்கியமான தன்மைகள் தொடங்கியது. இந்த வழக்காறுகளை தொகுத்தது போலவே தனித்தனி இனங்களை பற்றியும் தனித்தனி சமூகங்களை பற்றியும் தனித்தனியாக உதிரிகளாக இருக்கின்ற மரபுகளை பற்றியும் இந்த உதிரியாக இருக்கின்ற நாடோடி சமூகங்கள் அல்லது பழங்குடி சமூகங்களை பற்றியும் ஒரு முறையான ஆய்வுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற தன்மையோடு ஒரு முழுமையான ஒரு சிந்தனை பள்ளியாக இங்கு உருவானதாக நமக்கு சரியான திட்டவட்டமான வரையறைகள் எதுவும் இல்லை. ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு அமைப்போ இதை தொடங்கி வைத்ததாக நம்ம. ஆனால் நல்வாய்ப்பாக தமிழகத்தில் இருந்த மிக முக்கியமான அறிஞர்கள் இத்தகைய ஆய்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஆய்வாளர்கள் பேராசிரியர் லூர்து அவர்கள், அது பிறகு சிவசுப்ரமணியம் அவர்கள், பரமசிவன் அவர்கள், இப்போது சுந்தர்காளி அவர்கள், மிக முக்கியமாக MSS பாண்டியன் அவர்கள், அந்த தொடர்ச்சியினுடைய மரபில் மிக முக்கியமான நுட்பமான ஆய்வுகளை செய்தவர் பேராசிரியர் ஸ்டீஃபன் அவர்கள். அந்த தன்மையோடு தான் நாம் இவரை இங்கு அழைத்திருக்கிறோம். பேராசிரியர் அவர்கள் மானுடவியல் தொடர்பாகவும் இந்த இனவரைவியலை அடிப்படையாக கொண்டு மானுட வரலாற்றை எழுதுவது என்பது எவ்வாறு என்பது குறித்தும் நம்மிடையே உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறார். பேராசிரியர்களுடைய அன்போடு வரவேற்று கொண்டு இப்போ இருக்கிற ஒரு மிக முக்கியமான சூழலில் ஒரு மானுடவியல் வரலாற்றை இனவரைவியல் தரவில் கொண்டு அணுகுகின்ற ஒரு முறைகளை எவ்வாறு நாம் அணுகுவது? அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நீலம் அமைப்பிற்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் தமிழ் ஆய்வுகளில் மானுடவியல் புலம் மிகுந்த செல்வாக்கு செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புலமாக இருக்கிறது. இது குறித்து ஏராளமான விமர்சனங்களும் உண்டு. மானுடவியல் புலம் என்பது அதனுடைய தொடக்க காலத்தில் இராணுவ நடவடிக்கைகளுக்காகவும் காலனி ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு புலம். ஆனால் இன்றைக்கு அது கல்வி புலத்தில் மிக முக்கியமான ஒரு புலமாக வளர்ந்திருக்கிறது. அதே போல் அறிவியலாகவும் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த குற்றவியல் துறையில் மானுடவியலினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே மானுடவியல் புலத்தினுடைய பங்களிப்பு எல்லாவற்றிலும் இருக்கிறது. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ஆயத்த ஆடை வாங்குறீங்க, உங்கள் உடல் அளவுக்கு ஏற்ற ஒரு ஆடை, ஒரு ஷர்ட் அல்லது பேண்ட் அங்கே இருக்கிறது அப்படின்னா அது மானுடவியலினுடைய பங்களிப்பு. ஒரு செருப்பு, உங்களுக்கு காலுக்கு தேவையான செருப்பு அதே அளவில் கடையில் வாங்க கிடைக்கிறது என்றால் மானுடவியலினுடைய பங்களிப்பு. நீங்கள் மானுடவியலை தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றிலும் மானுடவியலினுடைய பங்களிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புலம் அது மனிதனை பண்பாட்டு நிலையிலும் பார்க்கிறது, பயாலஜிக்கலாகவும் பார்க்கிறது. அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். இப்போ வரலாற்றுத்துறை வரலாறை மட்டும் பார்க்கும், சமூகவியல் துறை சமூகத்தை மட்டும் கவலைப்படும், மொழியியல் மொழியை பற்றி மட்டும் கவலைப்படும். ஆனால் மானுடவியல் அப்படி கிடையாது. மனிதனை பண்பாட்டு நிலையிலும் பார்க்கும், அதே நேரத்தில் பயாலஜிக்கலாகவும் பார்க்கும். ரெண்டும் சேர்ந்து. அதனால தான் அதை ஹோலிஸ்டிக் சப்ஜெக்ட் என்று சொல்லுவார்கள். இப்போ தமிழில் பொறுத்த வரையில் இப்போ குறிப்பாக இங்கு வரலாற்றை வாசித்தல் என்பதற்கு மானிடவியலினுடைய பார்வை அல்லது மானிடவியல் அடிப்படையில் வரலாற்றை வாசித்தல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வரலாறு என்பதே காலங்காலமாக கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. எது வரலாறு? எந்த வரலாற்றை நம்புவது? எல்லா வரலாறுமே பயாஸ்டு, சார்பான தன்மையோடு எழுதப்பட்டது தான். அது யாருடைய வரலாறு? இப்போ வரலாற்றை நாம் இன்று கேள்விக்குள்ளாக்கி கொண்டு என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கருத்தியல்களிலும் வரலாறுக்கென்ற வரையறை வேறுபடுகிறது. மார்க்சியம் வர்க்க போராட்டங்களுக்கு இடையிலானது தான் வரலாறு என்று சொல்லியது இல்லையா? உண்மையா? உண்மையிலேயே வர்க்க போராட்டங்களுக்கு இடையிலானது தான் வரலாறா?
அப்போ மக்களுடைய வரலாறு எங்கே இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம பேசுகிறோம் மக்கள் வரலாறே வரலாறு, அதை எப்படி பார்க்குறது? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரல் ஹிஸ்ட்ரி, வாய்மொழி வரலாறு என்ற ஒன்றை இன்றைக்கு முன்வைக்கிறார்கள். வாய்மொழி தரவுகளை கொண்டு வாய்மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்றை தொகுத்து அதிலிருந்து தான் வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும், அதுதான் உண்மையான வரலாறாக இருக்கும் என்று இன்று நம்பப்படுகிறது. மானிடவியலினுடைய அடிப்படையில், மானிடவியல் பார்வையில் ஒரு சிக்கல் இங்கு இருக்கிறது. என்னவென்றால், நாம் இன்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்மொழி மரபு என்பது சிக்கலானது. இந்த வாய்மொழி மரபிலிருந்து உங்களுக்கான வரலாற்றுக்கான மூலங்களை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு தவறான முடிவுக்கு நேராக போய் சேருவீர்கள். நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய இந்த வாய்மொழிய மொராலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக், இந்த பண்பாட்டு மூலம் என்பதே முழுக்க முழுக்க கரப்டட், அது தூய்மையானது இல்லை. நாம் எதையோ ஒன்றை உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம், நம்ப வைக்கப்பட்டு இருக்கிறோம், அது உண்மை இல்லை. பொதுவாக மானிடவியலாளர்கள் சொல்லுவார்கள், பழங்குடி மக்களினுடைய பண்பாடு என்பது அன்டிஸ்டர்ப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிகமாக பாதிக்கப்படாதது, அல்லது நவீனம் அல்லது மற்ற விதமான பண்பாட்டு தொல்லைகள் அதற்கு அதிகமாக கொடுக்கப்படாதது. எனவே நீங்கள் பண்பாட்டினுடைய வேர்களை தேடும்போது பழங்குடி மக்களிடம் இருந்து ஆரம்பியுங்கள் என்று சொல்லுவார்கள். பொதுவாக மிகப்பெரிய மானிடவியலாளர்கள் எல்லாருமே, லெவிஸ்ட்ராஸ் உட்பட, பழங்குடி மக்கள்கிட்ட உள்ள ஆய்வுகளைத்தான் முதலில் அவர்கள் செய்தார்கள். ஏனென்றால் அங்குதான் தொன்மையான மிக பழமையான தரவுகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இது உலகளாவிய ஒரு பார்வை இன்றும் இருக்கிறது. நானும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பழங்குடி மக்களோடு சேர்ந்து ஆய்வு செய்திருக்கிறேன். குறிப்பாக காணிக்காரர்கள் குறித்து நிறைய ஆய்வு செய்திருக்கிறேன். அவர்கள் கரும்பாண்டி அம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபடுகிறார்கள். அவர்களிடமும் நிறைய புராணங்கள், தொன்மங்கள் வழக்கில் இருக்கின்றன. எனக்கு அந்த கதைகளை எல்லாம் கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. காணிக்காரர்களுடைய புராணங்களில் சிவபெருமானும் ஈஸ்வரியும் வருகிறார்கள். இது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை. எப்படி வர முடியும்? நினைத்து பாருங்கள். சிவபெருமான் எப்போது வந்தார்? சைவம் எப்போ வந்தது? வைணவம் எப்போ வந்தது? எப்படி அங்கே போச்சு? அப்போ இப்போ நம்ம என்ன நம்பிட்டு இருக்கோம்? பழங்குடி மக்களுடைய பண்பாடு தொன்மையானது, கரப்டட் இல்லை, அது சுத்தமானதாக இருக்கு. அங்கிருந்து தான் நம்முடைய மூலங்களை தேட முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கோம். ஆனால் அந்த பண்பாடே கரப்டாகி இருக்கு, தூய்மையானதாக இல்லை. சரியா? நீங்கள் பழங்குடி மக்களுடைய பண்பாடே இப்படி இருக்கும்போது நம்முடைய கதை என்ன ஆகும் தெரியல. அப்போ எப்படி இப்போது இருக்கக்கூடிய வாய்மொழி பண்பாட்டை, வாய்மொழிய பண்பாட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய இவற்றிலிருந்து நம்முடைய வேர்களை எப்படி தேடுவது? மூலங்கள் எங்கே இருக்கிறது? எப்படி பார்க்கறது? எல்லாமே இது எப்போ நடந்தது, எவ்வளோ காலமாக நடந்துட்டுருக்கு இல்லையா? இப்போ தான் நம்ம கொஞ்சம் கண் விழித்து பார்க்குறோம். நம்ம முன்னால் யாரோ எல்லாத்தையும் இதுவரையிலும் படுத்து கிடந்த சாமியை நிற்க வச்சிட்ருக்கான் அப்படின்னு. இப்போ இல்லை, பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது பழங்குடி மக்கள் என்றல்ல, நாம் என்றல்ல, எல்லாவற்றையும் நம்மை அறியாமலேயே ஒரு மயக்க ஊசி போட்டுக்கொண்டே இருக்கிறார். அதை நாம் உண்மை என்று நம்பிக்கொண்டே இருக்கிறோம். இதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, வாய்மொழி பண்பாடாக இருந்தாலும் சரி, அல்லது பழங்குடி மக்களுடைய பண்பாடாக இருந்தாலும் சரி, போஸ்ட்மார்ட்டம் செஞ்சே ஆகணும். அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்டர் வேணும். அந்த டாக்டர் ஆந்த்ரோபாலஜி தான், மானிடவியல் தான். மானிடவியலை வைத்து கொண்டு தான் இந்த பண்பாட்டினுடைய தொன்மங்களையும் இந்த பண்பாட்டுகளுடைய மரபுகளையும் நாம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியும். இப்போ நான்
இதுக்கு சான்றாக ஏன் அப்படின்றதுக்கு வந்து சில சான்றுகளை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். இந்த காலையிலேருந்து பேசும்போது கூட சில குறிப்புகள் வந்தது. நம்முடைய நாட்டார் தெய்வங்களில் பெரும்பான்மையான தெய்வங்கள் கொலையில் உயிர்த்த தெய்வங்கள். கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் தெய்வமாக வழிபடுகிறார்கள். இந்த கொல்லப்பட்ட வீரர்கள் எப்படி தெய்வமாக்கப்படுகிறார்கள் என்பது மிக முக்கியமானது. எப்படி தெய்வமாக்கப்படுகிறார்? கொல்லப்படுகிறார்கள், அவர்களுடைய ஆவி எங்கே போகுது? கைலாயத்துக்கு போகிறது. சிவபெருமனிடம் வந்து வரம் பெறுகிறார்கள், வரம் பெற்று பூலோகம் வருகிறார்கள், தன்னை கொன்றவர்களை பழி வாங்குகிறார்கள், மை போட்டு பார்க்குறாங்க, மந்திரவாதி வாரான், இந்த விஷயத்தை சொல்கிறான், தெய்வமாக்கப்படுகிறது. அப்போது இப்போ ஒரு கேள்வியை எழுப்பி பாருங்கள். சிவபெருமான் இல்லை என்றால் நம்முடைய நாட்டார் தெய்வங்கள் இல்லை, தெய்வமே இல்லை. அப்போ இந்த நாட்டார் தெய்வங்களுக்கான ஆற்றல் எங்கிறது கிடைச்சிது? சிவபெருமான் கொடுத்ததுனால தான் கிடைச்சிது, இல்லைன்னா இல்லை, இல்லையா? அப்போது நாம் நம்முடைய மரபு, நம்முடைய அடிப்படையான விஷயங்கள் என்று வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள் அவர்களுக்கு என்று இயல்பான ஆற்றல் கிடையாதா? எங்கே போச்சு? நீங்கள் அந்த கதைகளை படித்து பாருங்கள். அந்த தெய்வங்கள் சிவபெருமான்கிட்ட போன உடனே கேட்கக்கூடிய வரம் என்ன தெரியுமா? கொல்ல வரம், வெல்ல வரம். முதல்ல கேட்கக்கூடியதே இதுதான், கொல்ல வரம், வெல்ல வரம். என்னை கொன்னவனுடைய குடலை பிடுங்கி மாலையாக போட வரம். இப்படி தான் வரம் கேட்குது. அப்போது இப்போ தான் நமக்கு வந்து பலவிதமான சந்தேகங்கள் வருகிறது. இந்த தொன்மங்களை, இந்த புராணங்களை யார் உருவாக்கியது? யாருக்காக உருவாக்கப்பட்டது? இது என்னுடைய தெய்வமா? இது என்னுடைய மரபா? அப்போ நான் வந்து என்னுடைய வேர்களை இங்கேருந்து தேட முடியாது. என்னுடைய வேர் இங்கே இல்லை, இல்லவே இல்லை. அது வேறு எங்கேயோ கிடக்கு. எங்கேயோ ஒரு இடத்தில் அது அறுக்கப்பட்டு வேறு ஏதோ ஒரு ஒட்டு மரம் வந்து உருவாக்கப்பட்டு இருக்குது. இப்போ அது எங்கே இருந்து தேடுறது அப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய அணங்கு, சூர், கொற்றவை, ஏதாவது ஒரு தெய்வம், வழிபடப்பட்ட தெய்வம், இயற்கையில் உறைந்திருந்த தெய்வம், எல்லாமே அப்படி தான். ஏதாவது ஒரு தெய்வமாவது இங்கு பேசப்படக்கூடிய பெருந்தெய்வத்திடம் போய் வரம் வாங்கிட்டு வந்ததா? அல்லது இன்னொரு தெய்வத்தை சார்ந்து தான் அது இயங்கிச்சா? அதனுடைய ஆற்றல் என்பது இன்னொரு தெய்வத்தை சார்ந்து இருந்ததா? இல்லையே. அணங்குக்கு தனியான ஆற்றல் இருந்தது, தனியாக உறைந்திருந்தது, தனியாக வழிபடப்பட்டது. சூர் அதே போல, கொற்றவை அதே போல, அப்படி தானே இருந்தது. இப்போது நான் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எதுவுமே வந்து தனியான ஆற்றல் உடையது இல்லை. அதற்கென்று தனி ஆற்றல் கிடையாது. அந்த தெய்வங்களை, இந்த தெய்வங்களை கட்டுப்படுத்துவதற்கு நான் ஒரு சிவலிங்கத்தை கொண்டு போய் வச்சா போதும், நான் சொன்னதையெல்லாம் அது கேட்கும். அப்படி மாறிவிட்டது. எப்படி போச்சு? அப்போது என்னுடைய மரபனுடைய வேர்கள் வேறு எங்கோ கிடக்கிறது. அந்த வேர்களினுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடித்தால்தான் இந்த பண்பாட்டுக்குள்ளால் வந்து நீங்கள் எங்கெங்கெங்கெல்லாம் நம்முடைய பயணங்களை தொடர முடியும் என்று நாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்ததில் என்ன ஆச்சு அப்படின்னா, வாய்மொழிக்குள்ளாலேயும் சிக்கல் இருக்குது. நம்ம வந்து எது தூய்மையானது என்று நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த வாய்மொழி கல்ச்சர், வாய்மொழி பண்பாடு என்பதே முழுக்க முழுக்க வந்து கரப்டாகிருக்கு. நாங்கள் ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தோம், வாய்மொழி வழக்காறுகளை எல்லாத்தையும் வந்து சேகரிக்கணும், ஒன்றியும் விடக்கூடாது, பாதுகாக்கணும் அப்படின்லாம் குரல் கொடுத்தோம். இப்போ தோணுது, எந்த வழக்காரை சேகரிப்பது, எந்த வழக்காரை பாதுகாப்பது? இதுக்குள்ளால ஒரு எத்திக்ஸ் வேண்டாமா? எது எனக்கு வேணும், எது எதுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தேர்வு தேவைப்படுகிறது. சும்மா எல்லாத்தையும் வந்து நான் சேகரித்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், ஜாதி பற்றி 1000 வழக்காறுகள் இருக்குது, 1000 பழமொழி இருக்குது. எதுக்கு எனக்கு? ஏன் இதை நான் வந்து கட்டி சுமக்கணும்? ஏன் பாதுகாக்கணும்? இல்லையா? நான் தூர போட்டுட்டு போக வேண்டியதாட்ட.
இன்னுமா எனக்கு அது வேணும்? அப்போது வழக்காறுகளை நீங்கள் வந்து ஆவணப்படுத்தும் போது கூட நமக்கு ஒரு கான்ஷியஸ் தேவைப்படுகிறது. எதை வந்து ஆவணப்படுத்துவது, எதை விடுவது, எது வேண்டாம், எது உண்மையிலேயே நம்முடைய மரபு, எது உண்மையிலேயே நம்முடைய மரபு இல்லை. நம்முடைய மரபு இல்லை என்றால் அது வேண்டாம், நமக்கு தூக்கி தூர போடுவோம். சரியா? பொதுவாக ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், அந்த வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு வரக்கூடியவர்கள் வந்து உடனே வந்து ஒரு பயண நூல் எழுதுவாங்க. பலரும் எழுதியிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோடனே, லண்டனுக்கு போயிட்டு வந்து, இப்போ அது சர்வசாதாரணம். இப்போ யாருமே எழுதுறதில்லை. முன்னால் அப்படி இல்லை. அமெரிக்காவுக்கு வந்து எப்போ மாதிரி யாராவது ஒருத்தர் தான் போயிட்டு வருவாங்க. அப்போ எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க தொடக்கூடிய இடம் அப்படின்னா உமிழ்தலை பற்றி எழுதுவாங்க. இந்தியாக்காரனுக்கு வந்து பண்பாடே கிடையாது, கண்ட இடத்துல எல்லாம் துப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேலை நாடுகளில் போய் பாருங்கள், அவங்க வந்து எங்கேயுமே துப்ப மாட்டாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கான். இந்தியாக்காரனுக்கு சுகாதாரம் கிடையாது. இப்படி நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். பேர் சொல்ல விரும்பல, அவ்வளோதான். சரி, எழுதியிருப்பார்கள். இப்போ இந்த பதிவுகளும் நானும் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு கூட இது கேள்வி வந்தது, ஏன் அப்படி? இந்தியாக்காரன் மட்டும் என்ன சும்மா போகிற இடத்துல எல்லாம் துப்பிட்டு போகிறான், வெளிநாட்டுக்காரன் வந்து துப்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஏங்க, அவன் துப்ப மாட்டான். அவன் வந்து துப்பலை வந்து கையில் பேப்பர் வச்சுருப்பான், எல்லாம் துப்பிட்டு பாக்கெட்டுக்குள்ளால் போட்டுவான் இல்லையா? பாக்கெட்டில் தான் வச்சுருப்பான். இல்லை அப்படின்னா எங்கேயா டஸ்ட்பின் இருந்தால் அதில் தான் போடுவான். அவன் வெளியில் போட மாட்டான். அது வந்து ரொம்ப ஹைஜிக்கான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்களுக்கு அது கிடையாது. நம்ம ஆட்கள் எங்கே வேணாலும் துப்போம் இல்லையா? இங்கே துப்பாதியர் அப்படின்னா அதுக்கு மேலேயும் துப்போம். அதுதான் நம்முடைய பழக்கம். ஏன் அப்படின்னு நீங்கள் கேள்வியை எழுப்பி பார்த்தீங்க அப்படின்னா தான், அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஒராலிட்டியினுடைய நம்முடைய கல்ச்சர்னுடைய வேறு எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இதை வந்து நீங்கள் வந்து இந்திய சமூக அமைப்புக்குள்ளால் அந்த ஜாதியத்தோடு கூட நீங்கள் வந்து தொடர்புபடுத்தி பார்க்கலாம். இப்போ நினச்சி பாருங்கள், உமிழ்தல் தொடர்பாக, துப்புறது தொடர்பாக நம்மகிட்ட வந்து என்னென்ன விலக்குகள் இருக்குது. எங்கெல்லாம் துப்பக்கூடாதுன்னு சொல்கிறோம், எங்கெல்லாம் ரொம்ப குறைவான இடம்தான். நீங்கள் வந்து முதல்ல வந்து அடுப்பில் துப்பக்கூடாது. துப்புனா தொண்டையில் புண்ணு வரும் அப்படின்றது வந்து ஒரு விலக்கு. அடுப்பில் துப்பக்கூடாது. ரெண்டாவது வந்து நீர்நிலைகளில் துப்பக்கூடாது. கிணறு, குளம், இது மாதிரி. ஏன்னா அந்த தண்ணி வந்து குடிப்பதற்கு பயன்படுத்துகிறேன். சரி, நியாயமான விஷயம். கோயிலில் துப்பக்கூடாது. சரிங்க, அது நீங்கள் புனிதமாக நினைக்கிறீங்க, அதனால் துப்பக்கூடாது. ரைட்டு. 3, வீட்டில் துப்பக்கூடாது. சரி, அது நம்ம புழங்கக்கூடிய வெளி, எனவே ஓகே. சரியா? 5வது ஒரு இடம் இருக்குது, மனித மலத்தின் மீது துப்பக்கூடாது. துப்புனா புண்ணு வரும். ஏங்க, என்னது இது? கோயிலில் துப்பக்கூடாது, வீட்டில் துப்பக்கூடாது, அடுப்பில் துப்பக்கூடாது. சரிங்க, அதெல்லாம் ஒத்துக்கலாம். இது என்னது? மனித மலத்தின் மீது துப்பக்கூடாது, துப்புனா தொண்டையில் புண்ணு வரும்ன்ற. இல்லையா? இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? இன்னும் இருக்கு. சரியா? சரி, இதுக்கு பின்னால் நீங்கள் தோண்டி பாருங்க. ஏன் இங்கேருந்து நம்ம நிறைய பேசணும் இல்லையா? தீண்டாமை, துப்புரவு தொழில், அது இது எல்லாமே பேசணும் இல்லையா? நமக்கு டாய்லெட் அப்படின்ற கான்செப்டே கிடையாதுங்க. டாய்லெட் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. டாய்லெட் அப்படின்ற கான்செப்ட் இல்லாத சமூகத்துக்குள்ளால துப்புரவு பணி எங்கேருந்து வந்தது? மலம் அள்ளுதல் எங்கேருந்து வந்தது? எப்படி வர முடியும்? நினச்சி பாருங்க. நீங்கள் வந்து என்ன சொன்னோம்? கொல்லைக்கு போதல், அதாங்க டாய்லெட்டு. கால் கழுவுதல், அதான் நம்முடைய மரபு இல்லையா? அதனால தான் சொன்னான், மலத்தில் வந்து மனித மலத்தில் வந்து துப்பக்கூடாது அப்படின்னு. அது அசிங்கமானது இல்லை இல்லையா? அது வந்து இயற்கை. அதனால தான் அந்த டேபு வந்து எப்படி வந்து கோயிலில் துப்பக்கூடாது, நீர்நிலையில் துப்பக்கூடாது என்று இந்த சமூகம் வரையறுத்ததோ அதற்கு சமமாக இதையும் வந்து வைத்து பார்த்தது. இப்படிப்பட்ட சமூக அமைப்பில் நினச்சி பாருங்கள். நீங்கள்
எங்கே இருந்துங்க மலம் அள்ளுதல் அப்படின்ற மரபு வந்திருக்க முடியும்? அது பிற்காலத்தில் நான் அதனால தான் சொன்னேன், வாய்மொழி மரபுக்குள்ளால் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் அப்படின்னு. அப்படி செஞ்சாதாங்க நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன விஷயங்களாகத்தான் தெரியும். இல்லை, அதுக்கு பின்னால் பெரிய வரலாறுகள் ஒளிந்து கிடக்கின்றன. சரி, இதுதாங்க இந்த 5 இடம் தாங்க, 5 இடங்களில் துப்பக்கூடாது. அப்போ இது தவிர மீதி எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் உமிழலாம், துப்பலாம், தப்பே கிடையாது. பெண்கள் வந்து மாலை கருக்கல் நேரத்தில் வந்து பூ தலையில் வைக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? துப்பிட்டு வைப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், துப்பாமல் வச்சுட்டு போனோம் அப்படின்னா அதில் பேய் வந்துடும், ஆவி வந்துடும் அப்படின்பாங்க, ஆவி பிடிச்சிக்கணும் அப்படின்னு. அதுலேயும் இன்னொரு டாக்டிஸ் எனக்கு, ஆவிகளை ஏமாத்துறதுக்கு நம்ம ஆட்கள் வெள்ளைப்பூக்கு கூட கதம்ப கொஞ்சம் சிவப்பு பூவையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா பேப்பர் பூ வச்சுட்டா துப்பா வேண்டாம். என்னடா இது அப்படின்னு கேட்டால், அது பேய் ஆவிக்கு வந்து தூய வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்குமா, வெள்ளைப்பூவில் மட்டும்தான் வரும். இப்போ நினச்சி பாருங்க, நீங்கள் கருக்கல் நேரத்தில் இருட்டின பிறகு என்ன கொடுக்க மாட்டோம் வீட்டிலேருந்து? உப்பு கொடுக்க மாட்டீங்க, வெள்ளை. அப்படி தானே? வெள்ளையை கொடுத்துட்டு வினையை வாங்காத அப்படின்றது பழமொழி இல்லையா? பால் கொடுக்க மாட்டாங்க, தயிர் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? வெள்ளை நிற பொருட்கள் வந்து எதுவுமே இரவில் வந்து டிரான்சாக்ஷன் கிடையாது. அப்போ எப்படி பூ வைக்கலாம் இல்லையா? வைக்கணும், வேணும், தேவைப்படுது, என்ன செய்கிறது? துப்பிட்டா போதும், முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போது இப்போ உமிழ்தல் அப்படின்ற அந்த எச்சிலுக்கு நம்ம பண்பாட்டுக்குள்ளால சில மதிப்பு இருக்குது, வேல்யூஸ் இருக்குது, சும்மா ஒன்றும் இல்லை, சரியா? அப்போ அது என்ன அப்படின்னா, தீய ஆவிகளிலிருந்து உங்களை காப்பாற்றுறதே இதுதான், உமிழ்தல் தான். நீங்கள் நடந்து போகிறீங்க, திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, பயந்துடுறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எய்டு என்ன? துப்பிட்டு திரும்பி பார்க்காம ஓடணும் இல்லைங்க, அப்படி தானே? சரி, இப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கு மேலே கோபம் வந்துட்டு சண்டை போடுறீங்க, சாபம் போடுறீங்க, என்ன பண்ணுவீங்க? காரி துப்புவீங்க இல்லையா? போகிற வழியில் ஒரு முட்டை இருக்குது, அதில் ஒரு தேங்காய் இருக்குது, எடுத்துட்டீங்க, இப்படி புரட்டி பார்த்த உடனே அங்கே வந்து குங்குமம் தடவை இருக்குது, என்ன பண்ணுவீங்க? தலையை சுற்றி 3 தடவை சுற்றி துப்பி வீசிடு, ஒன்றும் செய்யாது இல்லையா? இப்போ வந்து இது இந்த என்னது அந்த ஈவில் லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னது? ஆமாம், திருஷ்டி கழிக்கிறது. என்ன பண்ணுறோம்? உப்பு மிளகு எல்லாத்தையும் வந்து இது பண்ணி 3 தடவை துப்பி அடுப்பில் போடணும் இல்லையா? பாருங்கள், அப்போது உங்களை வந்து தீய ஆவிகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒன்று துப்புதல். இப்போ இது நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ளால் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தன் துப்பி அதை போட்டான் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் வந்து மந்திரவாதம் செய்யலாம். அப்போ ஒருத்தனை காலி பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு எச்சில் வந்து கிடச்சிதுன்னா காலி பண்ணிடலாம். நீங்கள் இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய மன்னர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, மன்னராட்சி, அவங்களுக்கு நிறைய மெய்காப்பாளர்கள் இருப்பாங்க. அதில் ரொம்ப மிக மிக விசுவாசமான மெய்காப்பாளன் யார் அப்படின்னா அவனுடைய எச்சிலை வந்து பிடிக்கக்கூடியவன், அவன் தான் மிக மிக முக்கியமான மெய்காப்பாளன். ஏன்னா எச்சிலை எடுத்துகிட்டு போயிட்டா பிளாக் மேஜிக் பண்ணலாம், அவனை வந்து காலி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இருவேறு பண்பாட்டுக்குள்ளால ஒரு சின்ன சாதாரணமான விஷயம் இல்லையா? அவனுக்கு வந்து பொது வெளிகளில் வந்து ஏன் துப்ப மாட்டேங்கிறான் அப்படின்னா அது வந்து அவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அது வந்து என்னது மாந்திரீகம் செய்வதற்கு பயன்படுத்துவான். இங்கே வந்து நமக்கு வந்து என்னை வந்து உயிரோடு வச்சிருக்கிறதே அதுதான், சரிங்களா? என்னை காப்பாற்றுறதே அதுதான் இல்லையா? என்னை பயத்துலேருந்து வந்து விடுவிக்கக்கூடியதே மருந்தே அதுதான், சரிங்களா? அப்படி தான் அதை வந்து பார்க்கணும். ஆனால் மானுடவியல் அடிப்படையில் தியரிட்டிக்கலாக வேறு ஒரு விஷயத்தை இதுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க. நான் எப்படி ஒரு பண்பாட்டுக்குள்ளால் சின்ன விஷயங்கள் தான், அதை எப்படி பார்க்குறது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். எச்சில் உமிழ்தல் அப்படின்றது வந்து ட்ரையிங், அப்படி தானே? அப்படி தானே? உடம்பிலிருந்து எச்சில் வெளியில் போகுது,
ட்ரை ஆகுது, உடம்பை வந்து ட்ரை ஆக்குறோம், அல்லது இந்த ஈரம் வந்து நம்மை விட்டு வெளியில் போகுது. அதுதான் அதனுடைய பொருள் இல்லையா? பெஸ்ட்டில் வந்து ட்ரையிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இறப்புக்கு சமமானது. அங்கே இருக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன் அது இறப்புக்கு சமமானது இல்லையா? ஆனால் நமக்கு வந்து அது இறப்புக்கு சமமானதா இல்லை. ட்ரையிங் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வாழ்க்கை தருகிறது, என்ன காப்பாற்றுது இல்லையா? எனக்கு உயிர் தருகிறது இல்லையா? எச்சில் நான் வந்து வெளியேற்றுவதன் மூலமாக நான் தீய ஆவிகளில் இருந்து காப்பாற்றப்படுகிறேன் இல்லையா? நீங்கள் இறப்பு சடங்குகளில் அந்த குழி தோண்டி புதைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது இல்லையா? நீங்கள் அதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். குழியை தோண்டுவாங்க, தோண்டி முடித்த பிறகு அடக்கம் செய்கிறதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதுன்னு வைங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில் வந்துடுவாங்க எல்லாரும். ஆனால் ஒரு கடப்பாறையோ மண்வெட்டியோ உள்ளே கிடக்கும், எடுக்க மாட்டாங்க. என்னடா இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவன் சொல்லுவான், அது வழியாக ஆவி வந்துடுமா. சரியா? அதுக்குள்ளாலேருந்து ஆவி வந்துடும். இரும்பு இருந்தால் ஆவி வராதான். என்னங்க இரும்புக்கு ஆவிக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? நீங்கள் சங்க இலக்கியத்திலேயே வந்து இரும்பை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. அங்கேயும் இந்த விஷயம் இருக்குது. நம்ம பண்பாட்டுக்குள்ளால கூட இது பருவம் எய்திய பெண்ணை வந்து முன்னால் 16 நாள் தனியாக பிரித்து வைக்கக்கூடிய இதெல்லாம் உண்டு. அப்போ வந்து அவள் கையில் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாதுகாப்பு பொருள் வந்து இரும்பு தான். ஒரு கத்தியோ இரும்பு துண்டோ ஏதோ ஒன்றை அவளுடைய கையில் கொடுத்து வைத்திருப்போம். இரும்பு இருந்தால் வராதான். அதே போல் நீங்கள் இந்த மாட்டு வண்டிக்காரர்களை பற்றி சொல்லுவாங்க. அந்த ராத்திரி வந்து பேய் வந்து என்னது சுண்ணாம்பு கேட்கும். அந்த சுண்ணாம்பு கேட்கும்போது இவனுக்கு தெரியாது அது பேயா மனுஷனான்னு தெரியாது. அதனால் கத்தியில் வச்சு தான் கொடுப்பானோ. பேயாக இருந்தால் வாங்காது, மனுஷனாக இருந்தால் வாங்குவான். இப்போ பாருங்கள், எங்க பேயை கூட நம்ம ஏமாற்றிடுவோங்க. அதுக்கெல்லாம் டெக்னிக்ஸ் நம்மகிட்ட இருக்குது. நம்ம பண்பாட்டுக்குள்ளார் பேயை ஏமாத்துறோம், ஆவியை ஏமாத்துறோம். ஆனால் மேலே இருக்க மனுஷங்களை தான் ஏமாற்ற முடியலை. சரியா? சரி, இப்படிப்பட்ட பண்பாட்டு மரபுகள் வந்து நமக்குள்ளால் வந்து இருக்குது. அப்போ இரும்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்முடைய பண்பாட்டுக்குள்ளால் இது மாதிரி ஒரு ஆழமான வேர் வந்து இருக்குது. இரும்பு பேய்க்கு எதிரானது. இது எப்படி இரும்பு பேய்க்கு எதிரானதாக மாறி இருக்கும்? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? பேய்க்கும் இரும்புக்கும் வந்து என்ன விரோதம்? பேய்க்கு ஏன் இரும்பை வந்து பிடிக்கலை இல்லையா? இப்படி நினச்சி பாருங்கள், எங்கே இருக்குது இதனுடைய ரூட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி வர முடியும் இல்லையா? அப்போ நீங்கள் இரும்பினுடைய ஒட்டுமொத்த வரலாறுக்குள்ளால் போனீங்க அப்படின்னா தான் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? தமிழ் பண்பாட்டுக்குள்ளால் தமிழ் மரபில் இரும்பு வந்து அப்போ நீங்கள் சங்க இலக்கியத்துக்குள்ளால் போகணும். பழைய என்னது பெருங்கற்படை சின்ன காலத்துக்குள்ளால் போனோம். அப்போ தான் இரும்பினுடைய கண்டுபிடிப்பு வருது. சங்க இலக்கியத்தில் இரும்பு பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது, நிறைய பேசப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட இரும்பு உருக்குவது பற்றிய குறிப்பே இல்லை. சங்க இலக்கியத்தில் இல்லை. கொல்லனை பற்றி இருக்குது, கொல்லனுடைய உலைக்கலன் பற்றி இருக்குது, துருத்தியை பற்றி பேசப்பட்டிருக்கு, கேடயம் செய்கிறத பற்றி இருக்குது, வாள் செஞ்சதை பற்றி இருக்குது. ஆனால் இரும்பு தாது பற்றியோ இரும்பு உருக்கக்கூடிய தொழில்நுட்பம் பற்றியோ ஒரு குறிப்பு கூட இல்லை, எங்குமே பேசப்படலை. ஏன்டா பேசலை அப்படின்னா நீங்கள் திருப்பி இன்னொரு பல நூற்றாண்டுகளுக்குள்ளால போனோம். அதுக்கு சான்றாக ஒரே பாட்டை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். புறநானூற்றில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஈண்டு புறந்தறுதல் எந்தலை கடனு. ரொம்ப அற்புதமான பாட்டு. அந்த பாட்டுக்குள்ளால ஒரு வரி வருது, என்னை வேல் வடித்து தருதல் கொல்லருக்கு கடன். என்னதுங்க அது? வந்து அக்ரேரியன் சொசைட்டி, வேளாண்மை சமம் இல்லையா? அதுதானே சொல்கிறோம். மருத நிலம் அப்படி செழிப்பு இருந்தது. ஒரு யானை படுக்கக்கூடிய இடத்துல 7 யானைகளுக்கு 7 ஆண்டு உணவளிக்கக்கூடிய அளவுக்கு மருத நிலம் செழிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சமூகத்துக்குள்ளால ஒரு கொல்லனுடைய கடமை எதுவாக இருந்திருக்க வேண்டும்?
வேளாண் கருவிகள் செய்வதாகத்தான் இருந்திருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் பாட்டு அப்படி சொல்லலை. வேல் வடித்து தருதல் கொல்லருக்கு கடன். அப்போ வேளாண் கருவியை யார் செய்தா? இன்னொரு பாட்டு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, 7 ஊருக்கு ஒரு கொல்லன், 7 ஊருக்கு சேர்ந்து ஒரே ஒரு கொல்லன் தான் வேளாண் கருவிக்கு. அப்போ மற்றவங்க எல்லாம், மற்ற கொல்லர்கள் எல்லாம் அரசனுக்கு படைக்கலன்களை உருவாக்குவது தான் இல்லையா? இன்னைக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து அதிகமான பட்ஜெட் எதுக்கு? டிஃபென்ஸ். அதே போல தான் அங்கே நடந்தது வேறு ஒன்றும் இல்லை. கொல்லர்களை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, மன்னர்கள் ஹவுஸ் அரெஸ்ட், நீ வந்து என் பக்கத்தில் தான் இருக்கணும், நீ உன்னுடைய வேலை வந்து என்னது, எனக்கு தேவையான படைக்கருவிகளை செய்வது மட்டும்தான் உன்னுடைய வேலை, சரியா? நீங்கள் அகழ்வாராய்ச்சிகளில் வந்து நிறைய தாழிகள் வந்து கிடச்சிது இல்லையா? எல்லா இதுலேயும் இப்போ கீழடியிலையும் எடுத்தாங்க, ஆதிச்சநல்லூர் எல்லா இடத்துலையும் கிடச்சிது. அந்த அகழ்வாராய்ச்சிகளில் வந்து தாழியோடு சேர்த்து கிடைத்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை பாருங்கள். எல்லா தாழிகள்லையுமே வந்து பெரும்பாலும் படைக்கருவிகள் தான் இருக்குது. எதுலேயுமே வந்து மண்வெட்டியோ கோடாரியோ இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து வாள் இருந்து, கேடயம் இருந்தது, இது போன்ற கத்தி இருந்தது, இப்படி இது போன்ற பொருட்கள் தான் இருந்தது. அப்போது சங்ககால சமூகமே மனித பலத்தை விட மிகுதியான ஒரு பலமாக இரும்பை கருதியது. இரும்பு வந்து முதல் தொடக்க கால சமூக அமைப்பில் உடல் பலம் மட்டும்தான் மறவருக்குரிய அல்லது வீரனுக்குரிய தகுதியாக இருந்தது. இரும்பு கண்டுபிடிப்புக்கு பிறகு மனித பலத்தை விட கருவிகளினுடைய பயன்பாடு என்பது, கருவிகள் மீதான அந்த காலகட்டத்தில் தான் ஆவிகளுக்கும் இரும்பு மீது பயம் வந்தது. புரிஞ்சுதுங்களா? அப்போதான் பேய்க்கும் இரும்பு மேலே பயம் வந்தது. அப்போ அதுக்கு வலி தெரிஞ்சிச்சு இல்லையா? வாள் வச்சு வெட்டுனா என்ன நடக்கும் அப்படின்றது. அப்போ நீங்கள் வந்து நேரடியான போரில் ஒரு வந்து ஃபிசிக்கலாக சண்டை போட்டிங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு ஆளோடு அல்லது 5 பேரோடு சண்டை போடலாம். ஆனால் உங்கள் கையில் ஒரு வாள் இருந்தால் நீங்கள் வந்து 100 பேர் இருக்கக்கூடிய வீரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தைரியமாக போகலாம். அப்போ இரும்பினுடைய பலம் என்பது மனித பலத்தை விட பல மடங்கு அதிகமானது என்ற உணர்வு சங்ககால சமூகத்திலேயே வந்துச்சு. அந்த உணர்வு அதோடு சேர்ந்து பேய்களுக்கும் வந்தது. அணங்கு பயப்படுது, சூர் பயப்படுது இல்லையா, ஆபிகள் பயப்படுது, எல்லாமே பயப்படுது. அந்த நம்பிக்கையினுடைய தொடர்ச்சி தான் இன்றளவும் நம்மகிட்ட வந்து இருந்து கொண்டே இருக்கு. பாருங்கள், இப்போ எங்கே போய் நிற்கிது இல்லையா? நம்ம வந்து ஒரு சின்ன கதையில் இருக்கக்கூடிய என்ன கத்தியில் வந்து சுண்ணாம்பு கொடுக்குற விவகாரம் இல்லையா, பேய் பயந்து ஓடுது இல்லையா? நம்ம கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா இன்னும் வேடிக்கையான விஷயங்கள்லாம் இருக்கும். இரவு 10 மணி 8 மணிக்கு மேலே தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா பின்னால் ஒரு அருவாயை தொங்க விட்டுக்குவான் இல்லையா? கேட்டால் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேட்ரு அதெல்லாம் கிடையாது. அருவா தொங்குனா அவனுக்கு ஒரு தைரியம், எந்த பேயும் பக்கத்தில் வராது சரியா? கதையாக சொல்லுவான். போன இடத்துல வந்து அப்படி ஒரு வாதம் வந்தது, வெட்டி போட்ட 2 துண்டாக்கிட்டேன்னு திரும்பி பார்க்காம வந்துட்டேன்பான். மறுநாள் அந்த வழியில் போய் பார்க்கும்போது வாதையை வெட்டி போட்டேன்னு சொன்னியே எங்கேப்பா கிடக்கு அப்படின்னு கேட்டால், அது போய் பாரு, ஓணாம் வந்து 2 துண்டாக கிடக்கும் அப்படின்பா சரியா? இப்படியெல்லாம் கதை சொல்லுவான். ஆக இரும்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் பேய் அல்லது ஆவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குமான உறவு அல்லது அந்த அச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இப்படி ஒரு நீண்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் நமக்கு வந்து சேருது. இப்படி நீங்கள் பண்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு விஷயங்களையும் அணுகுவதற்கும் அதனுடைய வேர்களை தேடுவதற்கும் மானிடவியல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு புலம். மிக்க நன்றி பேராசிரியர்களுக்கு. ஒரு துப்புதல் தொடங்கை
ஒரு சுண்ணாம்பு வைத்தல் கதையிலிருந்து ஒரு மானுடவியல் அடிப்படையிலான ஒரு இன்டர்பிரேஷனை அவர் வந்து மிக செம்மையாக வழங்கி கொண்டிருக்கார். எனக்கு நம்ம இந்திய சமூகம் என்பது அடிப்படையில் ஒரு ரொம்ப இறுக்கமான ஒரு சாதிய சமூகமாக தான் இருக்குது. இந்த சாதிய சமூகத்தை புரிந்து கொள்வதற்குள்ள நிறைய சாதிகள் இந்த மேல் கீழ் என்பதுக்குள்ளே வந்து எப்போதும் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வரலாற்றில் என்ன பதிவு பண்ணியிருக்கோன்னா, ஒரு சமூகம் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் எப்போதும் ஒடுங்கியே தான் இருந்திருக்குது, ஆதிக்க சமூகம் எப்போதும் நசுக்கிக்கிட்டே இருக்குது என்பது போன்ற ஒரு ஒரு தன்மைகள் வரலாற்றில் பதிவு பண்ணிகிட்டே வரும். ஆனால் எப்போதுமே ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் தன்னுடைய கலக குரலை ஏதோ ஒரு வழக்காற்றினுடைய வடிவத்திலையோ அல்லது ஏதோ ஒரு தன்மையில் எதிர்வினையை ஆற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது வந்து நீரு பூத்த நெருப்பு மாதிரி தான் வந்து அந்த தன்னுடைய வாழ்தலுக்காகவோ தன்னுடைய தன்மைக்காகவோ அது ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கும். இப்போ குறிப்பாக வந்து திண்டிவனம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த தெருக்கூத்தில் அந்த சமூகத்தில் இருக்க ஆதிக்க சமூகத்துக்கான மொத்தம் நிலங்களும் அங்கே தான் இருக்குது, தலித்துக்கள் பணியாளர்களாக இருக்காங்க. ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஒரு தெருக்கூத்து நடக்குதுங்க. அந்த தெருக்கூத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த தெருக்கூத்தை முடிகிற டைமில் வந்து அந்த ஆதிக்க சாதியை சார்ந்த ஒருவருக்கு வந்து அந்த மேடையில் வருவார். மேடையில் வர்றாருன்னா சாதியில் இருக்கப்பட்டார் வேஷம் கட்டிட்டு ஒருத்தர் வர்றார். அதே சமூகத்தில் அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தலித்துக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து அன்றைக்கி அந்த இது முடியும் போது, நீ எனக்கு கூலி கேட்டால் தரமாட்டேங்கிற, நெல் கேட்டால் தரமாட்டேங்கிற, அரிசி கேட்டால் தரமாட்டேங்கிற, உன்னை இன்றைக்கி என்ன அடி போகிறோம் பாருன்ட்டு செருப்பு முறம் தொடப்பக்கட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவரை போட்டு அடி அடி நடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை நிறுத்துறேன். இப்போ இது வந்து சுந்தரகாளி போன்ற ஆட்கள் அவர் வேறு வேறு கட்டுரைகள் எழுதும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து அதிகாரமே தருகின்ற அனுமதி, ஆதிக்க சாதியை ஒரு அதிகாரத்தை ஒரு அனுமதியை கொடுத்து நீ இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்ததாக மற்ற நேரத்தில் எந்த இடத்துலையும் அவங்க வந்து தன்னுடைய தன்மையிலேருந்து மீற மாட்டாங்க, அப்போ வசக்கி வைப்பதற்காக வைத்துக்கொள்ளுகின்ற ஒரு மரபு அப்படின்ற மாதிரி இதுக்கான ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கலான்னா, இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களில் செய்த ஆய்வுகள் இருக்குங்க. அப்போது ஒரு சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம் தன்னுடைய எதிர்கதையாடல் மூலமாக எப்படி தன்னுடைய எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துது அப்படின்றத கொஞ்சம் ஒரு மானுடவியல் நோக்கில் சொன்னீங்கன்னா. பொதுவாகவே வந்து இந்திய சமூக அமைப்பு என்பது ஜாதிகளால் அமைக்கப்பட்டது அப்படின்றது நம்ம நெடுங்காலமாகவே சொல்லி கொண்டு வருகிறோம். எனக்குரிய அடிப்படையான கேள்வி வந்து என்ன அப்படின்னா, இந்திய சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து அண்மை காலத்திய சொல்லாட்சி தான். அதுக்கு முன்னாடியே வந்து இந்திய சமூகம் அப்படின்ற ஒன்று வந்து கிடையாது. அது பல்வேறு சின்ன சின்ன நிலப்பரப்புகளாக அப்படி இருந்தது தான். அது காலனி ஆட்சி காலத்தில் தான் ஓரளவுக்கு இந்திய நிலப்பரப்பு என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. சரி, இருந்தாலும் நம்முடைய புரிதலுக்காக அப்படியே வைத்து கொள்ளுவோம். சரி, இந்த ஜாதிய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திடீரென்று ஒன்று வந்திருக்க முடியாது இல்லையா? திடீர்னு ஒரு நாள் ஜாதி வந்திருக்குமா? அப்படி இருக்காது. அப்படின்னா இந்த ஜாதிய சமூக அமைப்பு தோன்றுவதற்கு முன்னால் என்ன இருந்தது அப்படின்ற ஒன்றையும் நாம் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. இப்போ இதை எந்த அடிப்படையில் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து போஸ்ட் கலோனிசம், பின்னை காலனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டை வந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து மிக முக்கியமான ஒன்று வந்து என்ன அப்படின்னா, காலனிய ஓர்மையை அழிப்பது. அந்த காலனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தந்த அந்த வலிகளை எல்லாத்தையும் அழித்து விடுவது அப்படின்னு. சரிங்க, காலனிய ஓர்மையை அழித்த பிறகு என்ன இருக்கும்? காலனிய ஓர்மையே தூக்கி போட்டுட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கிறது என்ன இருக்கும்? சாதிய ஓர்மை தான் இருக்கும் இல்லையா? வைதிகம் தான் நிற்கும். அதுதான் இந்திய மரபாக. அப்போ ஏன் நான் காலனிய ஓர்மையை அழிக்கணும்? காலனிய ஓர்மையை அழிப்பதின் மூலமாக என்னுடைய சமூகத்துக்கு, என்னுடைய பண்பாட்டுக்கு ஏதோ ஒரு வகையிலான ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா சரி. இப்போ அல்ஜீரியாவில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. ஃபெனான் வந்து காலனிய ஓர்மையை தூக்கி எறிவதும் அழிப்பதும் வந்து போராடினார், ஆயுதம் தாங்கி போராடினார். ஏன்னா அங்கே காலனியத்துக்கு முன்னாடி இருந்த மரபு என்பது
பிரச்சனை இல்லாத அவர்களுடைய சொந்த மரபாக இருந்தது. அதனால் காலனியத்தை தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க வந்து சொந்த மரபுக்காக வந்து போராடினாங்க, மீட்டுருவாக்கம் செய்வதற்காக போராடினார். ஃபின்லாந்துலேயும் அதே போல தான் அவர்களுக்கு ஒரு சொந்த மரபு இருந்தது. அந்த மரபு அவர்களுக்கே உரியது, சிக்கலானதாக இல்லை. அதுக்குள்ளால காலனியம் போய் திணித்தது. அதே போல் ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் அதே போல தான். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நம்முடைய பிரச்சனை வேறு. நமக்கு வந்து காலனியம் வருவதற்கு முன்பாலேயே அது இன்னொரு காலனியத்துக்குள்ளால இருந்தோம். அது மிக சிக்கலான காலனியத்துக்குள்ளால் இருந்தோம். ஒரு வகையில் சொல்ல போனால் காலனிய ஆட்சி வந்து சுரண்டிச்சு என்னெல்லாமோ அள்ளிட்டு போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் விளிம்பு நிலையில் இருந்த மக்களுக்கு அது ஒரு பொது வெளியை, ஒரு பொது பண்பாட்டு வெளியை தந்தது. இப்போ வரலாற்றை திருப்பி போட முடியாது. நீங்கள் திருப்பி காலனியத்தை பேசி யார் யாரெல்லாம் காலனியப்படுத்தினா அவன் எவன் எல்லாம் இருந்தான் அவனை எல்லாம் பிடிச்சி இழுத்து கொண்டாந்து வந்து தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுலேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை காப்பாற்றுவோம். அதுக்கும் இன்றைக்கி ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பொது வெளிக்கும் ஆபத்து வந்து கொண்டு இன்றைக்கு இப்படி ஒரு அரங்குக்குள்ளால் நாம் எல்லாரும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறோம் என்றால் அந்த காலனியம் தந்த பொது வெளி தான், பொது பண்பாட்டு வெளி தான். அந்த வெளியைத்தான் நாம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இது ஆபத்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது. சரி, இப்போது சரி முடித்து விடுவோம். சரி, இந்த அவர் வந்து இன்னொரு கதையாடலை தொடங்கிட்டார். இதனால் சுருக்கமாக முடித்து விடுகிறேன். இந்த எதிர்கதையாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை ஆரம்பித்தார். என்னென்னா, பொதுவாகவே வந்து நம்முடைய பண்பாட்டுக்குள்ளால் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய சமூக அடுக்கில் இருக்கக்கூடியவர்களோடு நேரடியாக போராட முடியலை, சண்டை போட முடியலை அப்படின்னா நம்முடைய எதிர்ப்புகளை வந்து வழக்காறுகளின் வழியாக பதிவு செய்வது வழக்கம். அது அப்படி ஒரு மரபு. அதை நாங்கள் வந்து பொதுவாக எதிர்கதையாடல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லேயும் இருக்குது. இப்போ நான் சான்றுக்காக ஒன்றை சொல்லுகிறேன். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஈஸியாக ஒரு ஜோக்கு சொல்லுவோம், சர்தார்ஜி ஜோக்ஸ். அப்படி தானே சர்தார்ஜி ஜோக்ஸு சொல்லி நம்மளே சந்தோஷப்படுவோம், சிரிப்போம், நமக்கு அது வேடிக்கையாக இருக்கும். அந்த ஜோக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். சர்தார்ஜிகளுக்கு வந்து அறிவே கிடையாது, முட்டா பயலுங்க அப்படின்னு தான் அந்த ஜோக் எல்லாமே. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, பேசிக்கான வாழ்க்கை முறை தெரியாது, எப்படி ட்ராவல் பண்ணணும்னு தெரியாது, எப்படி குளிக்கணும்னு தெரியாது, எப்படி தான் கதைகள் இருக்கும். அப்படி தான். ஆனால் ஃபேக்ட் அதுவா, உண்மையா? இந்திய சமூக அமைப்பில் சர்தார்ஜிகளைப் போல வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமும் கிடையாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் பரவி கிடக்கிறார்கள். இராணுவத்தில் அவர்களை வந்து மிக உயர்ந்த பதவிகளில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ட்ரக்கிங் மலை ஏறுறதுல வந்து அவர்களை மிஞ்சக்கூடிய ஆட்கள் வந்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த சமூகம். அந்த சமூகத்தை கேலி செய்யக்கூடிய இவ்வளவு கதைகள், முட்டாள் 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 என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய கதைகள் ஏன் உருவாகுது? நம்ம நினச்சி பார்த்ததே இல்லை, யோசித்ததே இல்லை. ஏன் வருது? இப்போ அடுத்த கேள்வி, இவ்வளவு கதைகள் வந்து சர்தார்ஜிகளை பற்றி சொல்கிறோமே, இதெல்லாம் சர்தார்ஜிகளுக்கு தெரியாதா? ஏன் கோர்ட்டுக்கு போகலை? ஏன் போராடலை? ஒன்றுமே செய்யலையா? இப்போ அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? அவங்களும் இந்த கதைகளை கேட்டு என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. சரியா? இப்போ சில கதைகள் இருக்குது. இப்போ அவங்க எப்படி இதை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு சர்தார்ஜி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து அவசரமாக வர்றார். வந்தவருக்கு வந்து இது டாய்லெட் போகணும், அது எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தேட முடியலை. சரியா? உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய மேனேஜர்கிட்ட முன்னால் போய் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, என்னால் வந்து உங்கள் முன்னாலேயே வந்து நான் யூரின் பாஸ் பண்ண முடியும், உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறேன்.
அவர் முடியாதுன்றார். அப்போ பெட்டு கட்டுவோம் அப்படின்றார். உடனே $2 பெட் அப்படின்றார். ஒரு 2 பேரும் $2 வைக்கிறாங்க. அவர் யூரின் பாஸ் பண்ணுறாரு, $4 எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த சர்தார்ஜியா ஃபூலு? இந்த சர்தார்ஜி ஃபூலா? இந்த சர்தார்ஜியை தானே இதுவரையிலும் ஃபூலுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ அவன் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கதைகளை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் ரியாக்ட் பண்ணுறான். எதிர்கதை வந்து சொல்கிறான், இல்லைப்பா நான் ஃபூல் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதே போல் இங்கே வந்து குமரி மாவட்டத்தில் குன்னத்தூரான் கதைகள் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பரமார்த்த குரு கதைகள் சொல்கிறோம்ல, அதே போல் அவன் எதுக்கெடுத்தாலும் முட்டாள், அவனுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது. அவன் ஒரு கதை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்படி வழிபாதை அப்படி போனானாம். போகக்கூடிய நேரத்தில் வந்து அவனுடைய தோட்டத்தில் வந்து நல்ல வாழைக்குலை இருந்திருக்கு. உடனே மகாராஜாவுக்கு தகவல் கொடுக்குறான், எங்கள் ஊரில் அப்படி வாழைக்குலை இருக்குது வாங்க அப்படின்னு. அவர் உடனே அவருடைய சேவகர்களோட உள்ளே வர்றாரு. வயலில் பார்க்குறாரு, வாழைக்குலை இருக்குது, அங்கே யாருமே இல்லை. உடனே கூட வந்து ஆட்கள்கிட்ட சொல்கிறாரு, இந்த வாழைக்குலை முற்றியதும் கொட்டாரத்தில் வந்து கொண்டாந்து சேருங்க அப்படி. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கூட வந்தவங்க கேட்குறாங்க, அதை எப்படி சொல்கிறது, உரிமையாளன் யாருன்னு தெரியாது. உடனே மகாராஜா சொல்கிறாரு, அதை வாழைப்பூவில் எழுதி வைப்பா அப்படின்றார். உடனே வாழைப்பூவில் எழுதி வச்சிட்டான். அது என்ன ஆகும்? பூ கீழே விழுந்துடும் இல்லையா? தெரியாது. அப்போ அவன் சொல்கிறான், குன்னத்தூரான் முட்டாள் இல்லை, குன்னத்தூருக்கு யார் வந்தாலும் அவன் முட்டாள் தான் அப்படின்றான். இப்போ பாருங்கள் எப்படி அவன் கவுண்டர் பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள் இல்லையா? ஆக இது வந்து பண்பாட்டுக்குள்ளால் எப்போவுமே வந்து அந்த இறுக்கத்தை வந்து சரி செய்வதற்காக நேரடியாக மோத முடியாது. அதை வந்து எப்படி அடிக்கணுமோ அப்படி வந்து அவன் கதைகளின் மூலமாக வந்து அடிப்பான், பழமொழிகள் வழியாக அடிப்பான், சடங்குகளின் வழியாக அடிக்கக்கூடிய அப்படி நிறைய வழக்காறுகள் நம்மகிட்ட வந்து இருக்குது. அதை நுட்பமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். உங்களுக்கே ஒரு நல்ல பழமொழி தெரியும், பாப்பானுக்கு முந்தியவன் பறையன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? ஏன்னா ஏன் இப்படி ஒரு பழமொழி சொல்ல வேண்டிய தேவை வந்தது இல்லையா? யோசித்து பாருங்கள், ஏன் வந்தது? இப்போ இதுக்கு ஒரு கதை இருக்குது இல்லையா? அது காமதேனு பசு வந்தது, இறைச்சியை கொடுத்தாங்க, வச்சாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு கதையை சொல்லி இது பண்ணுவாங்க இல்லையா? ஏன் அதுக்கு காமதேனு பசு வரணும், ஏன் சிவபெருமான் வரணும், ஏன் சிவபூசை செய்யணும்? அதுக்கு முன்னால் ஏன் சாமி வேற இல்லையா? அதை வச்சுல கதை வந்திருக்கணும், அது வரலையே. இப்போ இது யார் உருவாக்குன கதை, எதுக்காக உருவாக்குனாங்க? இப்போ பாருங்கள், இது வாய்மொழி கதை, தொன்மம். இப்போ இதுக்குள்ளாலேயே 1008 இது சந்தேகங்கள் இருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை நீங்கள் வந்து ஒவ்வொன்றாக தோண்டி 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 பார்த்தா தான் நீங்கள் வந்து இதோட நீங்கள் சடங்குகளை தொடர்புபடுத்தணும், இதோட நிறைய இன்னும் ஏராளமாக இருக்கக்கூடிய கதைகளை தொடர்புபடுத்தணும். அப்படி படுத்தும்போது தான் இந்த கதையினுடைய உண்மையான வரலாற்றை நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். நன்றி.